బ్రేకింగ్ న్యూస్ కరూరులో జరిగింది చాలా విషాదకరమైన ఘటన అన్నారు తమిళనాడు డీజీపీ వెంకటరామన్ 38 మంది మరణించినట్టు వెల్లడించారాయన 10,000 మంది వస్తారని భావించిన 27,000 మంది అక్కడ గుమిగూడారని అన్నారాయన విజయ ప్రచారం చేసిన ప్రదేశంలో 500 మంది పోలీసు సిబ్బంది ఉన్నట్టు వెల్లడించారు అయితే మరణాలకు పోలీసులు కారణమా కాదా అన్నది ఇప్పుడే చెప్పలేమన్నారు తమిళనాడు డీజీపీ இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்துக்கொண்டுதான் கருத்தில் வைத்துக்கொண்டுதான் திருச்சியில் நாகப்பட்டினம் திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்ததை மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம் அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்குறாங்க அது நாங்கள் அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சுருக்கு அதே டயத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு ஆனால் வந்தது 27,000 கிட்ட ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர் அந்த இடத்துக்கு 500 தான் ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரோடு தான் அந்த இடத்துல அதுக்கு மேலே நிற்கிறதுக்கு போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிற்க முடியாது அதுதான் அதாவது அந்த இடம் கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்குது அதனால் ரோடு மேலே அதுக்கு மேலே உங்களால் டிப்ளாய் பண்ண முடியாது அந்த இடத்துல தான் பார்த்துருக்கோம் இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க இது மாவட்டத்தில் கலெக்டர் எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அதனால தான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேறு ஒரு பெரிய கட்சியும் நடத்தியிருக்கிறாங்க ஏன்னா இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னென்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் 3லேருந்து மதியம் 3லேருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டரில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்விட்டரில் 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது கடைசியாக இவர் வரும்போது 7:40 ஆமாம் தமிழக வெற்றி கழகம் தான் என்ன கடைசியாக இவங்க வரும்போது 7:40 ஆகிடுது அதனால் காலையில் 11-12லேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வர்றது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் ட்விட்டர் ஹேண்டில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழித்து கொண்டு வராரு அதை அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாரு போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தார் நாங்கள் வந்தோன்னு அதனால் கூடவே அந்த வர கூட்டம் இருக்குது பாருங்கள் அதுவும் நிறைய சேர்ந்துக்கிட்டே வரும்